ஃப்ரெண்ட்ஸ் from Drone Academy. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பற்றின வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒரு வாட்டி போட்டிருந்தேன். சரி, ஒரு 3/4 மணி நேரம் போடக்கூடிய அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு ஓவர்வியூவாக கொடுத்துருப்பேன். சரி, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ்ன்னு சொல்லிட்டு வந்து எப்படி கேள்வி கேட்பான்றதும் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் நல்லா வந்து டீப்பாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நான் சிலபஸ் மட்டும் சொல்லியிருப்பேன் 10 யூனிட், அது என்ன 10 யூனிட்ன்றதை பற்றியும், அதே மாதிரி அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டவுட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த டவுட்ஸையும் நான் வந்து சேர்த்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா சிலபஸ். நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் ரொம்ப வந்து 2 பார்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். மொத்தம் 3 பார்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ப்ரிலிமினரி, செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் இருக்கும். ஃபஸ்ட்டு பேர் வந்து டிரான்ஸ்லேஷன் பேப்பர் ஒன்று வரும். செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 மதிப்பெண் கொண்டது. அந்த 300 செகண்ட் பேப்பரையும் அதே மாதிரி இன்டர்வியூ வந்து ஒரு 40 மார்க்கு, அந்த 2 மார்க்கு மட்டும் தான் கன்சிடர் பண்ணாங்க. மீதி எதையுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ அதில் முதல் வரும் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம், அது முதல்நிலை தேர்வு. அந்த முதல்நிலை தேர்வுக்குண்டான சிலபஸ் பேட்டர்ன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது பாருங்கள், ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 2, நேர்முக தேர்வு பதவிகள் மற்றும் நேர்முக தேர்வு அல்லாத பதவிகள். சரிங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல்நிலை தேர்வுக்குண்டான பாடத்திட்டம் மொத்தம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா, மொத்தம் ஒரு 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 10 யூனிட் இருக்குது. அந்த 10 யூனிட் என்னன்றது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துறோம். முதல் யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொது அறிவியல். ஸோ பொது அறிவியல்னா ஜென்ரல் சயின்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, லைஃப் சயின்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது வாழ்வியல் அறிவியல், ஜென்ரல் சயின்ஸ் அதான் சொல்கிறாங்க. இதில் வந்து மொத்தம் வந்து நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 பார்ட் இருக்குது. ஓகே, 4 பார்ட். அது என்னென்ன குறிப்பிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. சரி, இந்த 4 சப்டாபிக் வந்து மொத்தமாக சேர்த்து தான் சயின்ஸுன்ற ஒரு டாபிக் வச்சுருக்காங்க. இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 எழுத்து வந்து எதை குறிப்பிடுதுன்னா ஃபிசிக்ஸை குறிப்பிடுது. சரிங்களா? அந்த அறிவு மற்றும் அறிவியல் உணர்வு, அதுமாதிரி பேரினத்தின் இயல்பு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதை குறிப்பிடுதுன்னா ஃபஸ்ட்டு பார்ட், அதாவது ஃபிசிக்ஸ் பார்ட்டை குறிக்கக்கூடியது இதெல்லாம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், தனிமங்களும் சேர்மங்களும் அமிலம் காரம் உப்பு, இதெல்லாம் எதை குறிப்பிடுதுன்னா இதெல்லாம் வந்து கெமிஸ்ட்ரி பார்ட். சரிங்களா? இது கெமிஸ்ட்ரி. சரிங்களா? இதெல்லாம் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடியது. இந்த பெட்ரோலியங்கள், பூச்சிக்கொல்லி வரைக்கும் கெமிஸ்ட்ரி. அடுத்து இருக்குது பார்த்தீங்கன்னா உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள், உயிர் உலகின் வகைப்பாடு, பரிணாமம், மரபியல், உடலியல், உணவியல், உடல் நலம் மற்றும் சுகாதார சுற்றுப்புறல். இதெல்லாமே எதுனா பயாலஜியில் வரக்கூடிய டாபிக். சரிங்களா? பயாலஜினா என்னதான், பயாலஜி 2 பார்ட்டாக பிரிப்பாங்க, பாட்னி அண்ட் ஜுவாலஜி. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டாபிக். சயின்ஸுக்கு அடுத்து நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள். ஸோ நடப்பு நிகழ்வுகள் எதை குறிப்பிடுதுன்னா சமீப கால நிகழ்வுகள். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் எக்ஸாம் வருதுன்னா, நம்ம ஒரு ஜனவரி மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 4 மாதம் என்ன நிகழ்வு நடந்திருக்கு. ஸோ பிரதமர் வந்து ஏன்னா புதுசாக கட்சி தொடங்கி, மாதிரி சொல்லிட்டு பாருங்க, அதாவது பிரதமர் என்ன வெளிநாட்டுக்கு போயிருக்காரா, இல்லை வெளிநாட்டிலேருந்து வேறு என்ன பிரதமர் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காங்களா, இல்லை நம்ம தமிழ்நாடு என்ன சிறப்பு பெற்றிருக்கா, இல்லை இந்தியா வந்து என்ன ஒரு உலக சாதனை படிச்சிருக்காங்களா, அப்படின்னா என்ன ஒரு ராக்கெட் ஏவி இருக்காங்களா. ஸோ இது சம்பந்தமான விஷயங்களை வந்து எல்லாமே நம்ம பார்க்கணும். அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு உண்டான சிலபஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் கேட்க போன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் புவியியல். ஸோ இந்தியன் ஜாகிரபி. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சிலபஸ்னால் பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி கொடுப்பாங்க. அந்த ஜாகிரஃபியில் என்னென்ன கவராமல் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜாகிரஃபி, தமிழ்நாடு ஜாகிரஃபி, ஃபிசிக்கல் ஜாகிரஃபி. பொதுவாகவே ஜாகிரஃபி இந்த 3 பார்ட்டை தான் பிரிப்பாங்க. சரிங்களா? இந்த 3 பார்ட்டில் இப்போ ஒன்லி இந்தியன் ஜாகிரஃபி மட்டும்தான் கேட்குறாங்க. ஃபிசிக்கல் ஜாகிரஃபி நமக்கு கிடையாது. அதேமாதிரி தமிழ்நாடு ஜாகிரஃபி இதில் கேட்கல. சரிங்களா? ஸோ இதில் கொடுத்துருக்கூடிய எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா இந்தியாவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? தமிழ்நாடு ஜாகிரஃபியோட இவங்க மெயின் பண்ணி கேட்கல. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக என்ன இந்திய புவியியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து இந்தியா பேஸ் பண்ணி வரக்கூடிய விஷயங்கள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ நமக்கு வந்து ஃபிசிக்கல் ஜாகிரஃபி கிடையாது, அதனால் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அடுத்தது யூனிட் 4 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வரலாறும் பண்பாடும். ஸோ இந்த இந்தியாவின் வரலாறும் பண்பாடுன்றது எதை மீன் பண்ணுதுன்னா ஓல்டு ஹிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த ஓல்டு ஹிஸ்ட்ரியை மென்ஷன் பண்ணக்கூடியது தான் இந்த இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு. சரிங்களா? இதில் வந்து இந்த சிந்து சமய நாகரிகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மராத்தியர்கள் வரைக்கும் இருக்கும். சரி, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் பாருங்கள், சிந்து சமய நாகரிகம், அடுத்து குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகர பாவனி பேரரசுகள், தென்னிந்திய வரலாறு. ஸோ இந்த தென்னிந்திய வரலாறு தான் 3 பார்ட்டாக பிரிப்பாங்க. ஸோ 3 பார்ட் யாருன்னா நம்ம தென்னிந்தியா வந்து ஆட்சி செய்த அரசர்களில் மிக முக்கியமான அரசர் வந்து பல்லவர்கள், சேர, சோழ, பாண்டியர்கள். இது சேரர்கள் நம்ம அதிகமாக படிக்க மாட்டோம். சரிங்களா? சோழர்களை பற்றி படிப்பாங்க. தமிழகத்தை வந்து சோழர்கள் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. சேரர்கள் வந்து அந்தளவுக்கு ஆட்சி செய்ய மாட்டாங்க. சும்மா அந்த கேரளா பார்டரில் வருவாங்க. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா யாரும் பல்லவர்கள்,
பாண்டியர்கள், சோழர்கள், இந்த 3 அரசலை பற்றி படித்தான் தென்னிந்திய அரசு. இதில் தான் நம்ம முக்கியமாக படிப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய சமூக பண்பாடு வரலாற்றின் மாற்றங்கள் தொடர்ச்சி. ஸோ இந்திய சமூக பண்பாடு எப்படி இருந்துச்சு, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்து மதம் எப்படி உருவாச்சு, இந்து மதத்தில் 2 பிரிவு எப்படி உருவாச்சு, அந்த மதத்தில் இருக்கக்கூடிய கிளை மதங்கள் என்னென்ன, ஸோ அந்த நாளில் எப்படி வந்தாங்க, அந்த காலத்தில் இருந்து சாதி முறைகளாக என்னன்றது எல்லாத்தையும் சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த இந்திய சமூக பண்பாடு வரலாற்றோட மாற்றங்கள். அப்புறம் இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடமே இருக்குது. இந்திய பண்பாட்டு இயல்புகளே ஒரு பாடம் இருக்குது. அதேமாதிரி வேற்றுமையில் ஒற்றுமையில ஒரு பாடம் இருக்குது. அதை படித்தாலே நம்ம போதும். ஸோ இந்தியாவில் வேற்றுமை ஒற்றுமைனா இந்தியாவில் பல்வேறு விதமான மதங்கள் இருக்குது, ஸோ பல்வேறு விதமான மொழிகள் இருக்குது. அப்படி இருந்தோம் நம்ம இந்தியா வந்து ஒற்றுமையாக இருக்கணும் காரணங்கள் என்னென்ன, ஸோ அப்போ இந்தியாவில் ஒற்றுமை எது வந்து நம்ம ஒற்றுமைப்படுத்துது அது சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி இந்தியாவில் என்னென்ன வேற்றுமைகளாக இருக்குன்றதை எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதான் அடுத்து பார்த்தோன்னா யூனிட் 5. யூனிட் 5 என்ன சொல்லலாம், இந்திய ஆட்சியர், அதாவது இந்தியன் பாலிட்டிக்கே சொல்லுது. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஏன்னா இதுலேருந்து அதிகப்படியான கேள்விகள் கேட்பாங்க. அதனால தான் இது இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம். இந்திய அரசியலமைப்பு, சார் இந்திய அரசியலமைப்பு உருவான விதம், சார் நம்ம இந்தியாவிலிருந்து அரசியலமைப்பு சட்டம் உருவாச்சு, அதுக்குரிய முகவுரை என்ன, ஸோ முகவுரை வந்து நேராக உருவாக்கப்படுது, அந்த முகவுரையில் என்ன இருக்குது, அரசியலமைப்போட முக்கிய கூறுகள். ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பில் வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸாக ஒரு சொல்லும் பார்த்தீங்களா, இந்த வயது வந்தோர் வாக்குரிமை, ஒற்றை குடிமை, இதை பற்றி சொல்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாநிலங்கள், இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்குது, எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்குது, அதை பற்றி சொல்கிறது. அடுத்து குடியுரிமை. ஸோ இந்த குடியுரிமை வந்து நம்ம அதாவது இந்தியன் சிட்டிசனுக்கு உண்டான விஷயம். இந்திய குடிமை எப்படி பெறது, இந்திய குடிமை எப்படி இழக்கிறது, அதை பற்றி நம்ம படிக்கிறது. அப்புறம் நம்ம இந்தியாவுக்கு வழங்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் என்னென்ன, அடிப்படை கடமைகள் என்னென்ன, ஓகே, அந்த அரசு நெறிமுறை கோட்பாடு, ஒரு நல்ல அரசுனா எப்படி செயல்படணும், இதை பற்றினா சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இடப்பட்டிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், அதாவது மத்திய அரசாங்கத்தை பற்றியும் மாநில அரசாங்கம். ஸோ மத்திய அரசாங்கம் எப்படி இருக்கும், அதாவது குடியரசுத் தலைவர் இருப்பாங்க, பாராளுமன்றம், அது மக்களவை, மாநிலங்களவை, இது 3 சேர்ந்து தான் மத்திய அரசு. அதே மாதிரி மாநில அரசுன்னு வரும்போது யாரும் ஆளுநர் வருவாங்க, சட்டமேலவை, சட்டக்கேடவை, இதெல்லாம் சேர்ந்தா மாநில அரசு. ஸோ மத்திய அரசுனா என்ன, மாநில அரசுனா என்னன்றதை பற்றி சொல்லக்கூடிய இருக்கும். அப்புறம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே உள்ள உறவுகள் என்ன, ஸோ இதை பற்றினா நம்ம கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தா தேர்தல். ஸோ தேர்தல் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய தேர்தல் தான் நம்ம இந்தியாவை தலையெழுத்தே மாற்றக்கூடியது. ஸோ அப்பேற்பட்ட முக்கியமான விஷயம். அப்போ தேர்தல்லாம் என்ன, ஸோ தேர்தலோட முக்கியத்துவம் என்னன்றதை நம்ம கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்தியாவின் நீதி அமைப்புகள். ஸோ இந்தியாவின் நீதி அமைப்புனா இந்திய அளவிலான இருக்குது, உச்சநீதிமன்றம் இருக்குது, நம்ம மாநிலங்கள் அளவில் உயர்நீதிமன்றம் இருக்குது. ஸோ அப்போ உச்சநீதிமன்றத்தை பற்றியும் உயர்நீதிமன்றத்தை பற்றியும் கேட்பாங்க. அடுத்தது சட்டத்தின் ஆட்சி. ஸோ நம்ம எல்லாமே வந்து இப்போ சட்டப்படி தான் நடைபெறுது. ஸோ இப்போ ஆட்சியை கூட பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு தேர்ந்தது அது சட்டத்தில் இருக்குது, அரசியல் சட்டத்தில் இருக்குது தான் என்ன பண்ணுறாங்க, ஆட்சி செய்கிறாங்க. அதான் சட்டத்தின் ஆட்சி. ஸோ சட்டத்தின்படி செய்யக்கூடிய ஆட்சி என்னன்றதை அதை கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஊழலை பற்றின விஷயம். ஏன்னா இப்போ வந்து நம்ம இந்தியாவில் ரொம்ப மலிவாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஊழல் தான். ஸோ எந்த துறை எடுத்தாலுமே ஊழல் கண்டிப்பாக வந்து மலிந்து கிடையாது. சரி, அப்பேற்பட்ட ஊழல் வந்து இப்போ ஊழலை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, ஊழலுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் என்னென்ன, திட்டங்கள் என்னென்ன, சமூக நலன்கள் என்னென்ன, ஸோ அதுக்கான கொண்டு வரப்பட்ட ஒரு சில ஆய்வுகள் என்னென்ன, அந்த ஆய்வுகளோட முடிவுகள் என்னன்றது தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால், அந்த அமைப்புகள்லாம் ஒன்று கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து லோக்பால் வரும், லோக் ஆயுக்தா வரும். ஸோ இந்திய லெவலில் லோக்பால் வரும், நம்ம மாநிலங்கள் அளவில் லோக் ஆயுக்தா வரும். அப்புறம் தகவல் உரிமை சட்டம், RTI ரொம்ப முக்கியமானது. அப்போ பெண்களுக்கு அதிகாரமளித்தல் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம், பெண்களுக்கு வந்து நம்ம அரசு வழங்கியுள்ள சலுகைகள், திட்டங்கள், ஓகே, இயக்கங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்கிறது தான். ஓகே, அப்புறம் நுகர்வோர் பாதுகாப்பாக. இப்போ நுகர்வோர்னா எல்லாருமே வந்து இப்போ இந்தியாவில் இருக்க எல்லாருமே ஒரு வகையான நுகர்வோர்கள் தான், எல்லாருமே கன்சியூமர் தான். ஸோ அப்படின்னும் போது அப்பேற்பட்ட நுகர்வோர்களுக்கு என்னென்ன உரிமைகள்லாம் வழங்கப்பட்டிருக்கு அப்படிதை பற்றி படிக்கிறது. அப்புறம் மனித உரிமைகள் ரொம்ப முக்கியமானது. ஸோ மனித உரிமை சாசனம் வந்து உலக அளவில் எப்போ கொண்டு வந்தாங்க, தேசிய அளவில் எப்போ கொண்டு வந்தாங்க, மாநிலங்கள் அளவில் எப்போ கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் படிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதோட வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சட்டம் முடியுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை நம்ம ஒன்று வேணால் பார்க்கலாம். அடுத்தது அழகு 6 என்ன சொல்லலாம், இந்திய பொருளாதாரம். ஸோ இந்திய பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் இந்திய பொருளாதாரம் உயர்ந்திருக்கு. ஸோ இந்த இந்தியாவோட பொருளாதார நிலை எப்படி இருக்குது, இது வந்து ஆரம்ப காலகட்டம், அதாவது நம்ம இந்தியா சுதந்திரம் அடையத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அடைஞ்ச அப்புறம் எப்படி இருந்துச்சு, ஸோ அந்த சுதந்திரம் அடையத்துக்கு உண்டான கொண்டு வரப்பட்ட பொருளாதார திட்டமிடல் என்னென்ன, நம்ம இந்தியா வந்து இந்த அளவுக்கு வளரக்கூடிய நாடாக வளர்ந்துருக்குன காரணமே இந்த இந்திய பொருளாதாரம் தான். இந்திய பொருளாதாரம் எப்படி உருவாச்சு, அதை உருவாக்குனது யார், அதுக்குண்டான திட்டங்கள் யார் வகுத்தாங்க, இதுவரைக்கும் இந்த 5 திட்டங்கள் நம்ம எவ்வளோ தூரம் போட்டிருக்காங்க, இப்போ 5 திட்டம் இருக்கா இல்லையா, இப்போ திட்டக்குழு இருக்கா இல்லையா, நிதி ஆயோக் ஏன் கொண்டு வந்தாங்க, இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், 5 திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்தோன்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், வருவாய் ஆதாரங்கள். நம்ம இந்தியாவுக்கு வந்து வருவாய் என்னது, வருவாய் தான் நம்ம முக்கியமானது.
ஓகே. அந்த வரி வருவோட ஆதாரம் என்னென்ன இருக்குது, நம்ம என்னென்ன வரி போகிறோம், விற்பனை வரி இருக்குது, வருமான வரி இருக்குது, கலால் வரி இருக்குது, அப்புறம் சேவை வரி இருக்குது, அப்புறம் பொழுதுபோக்கு வரின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான வரிகள் இருக்குது. ஸோ அந்த வரிகளை பற்றி சொல்கிறது. அடுத்து பார்த்தா இந்திய ரிசர்வ் வங்கி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம இந்தியாவோட பண ஏஜென்சி யார் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் தான். நம்ம வங்கியாக செயல்படுத்த வந்து நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அந்த வங்கியை பற்றி படுத்து. அப்புறம் நிதி கொள்கை, அப்புறம் பணக்கொள்கை, அப்புறம் நிதி ஆணையத்து ரொம்ப முக்கியமானது. இந்த நிதி ஆணையம் 5 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே வருமானத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய அந்த நிதியை பர்சன்டேஜ் வந்து போட்டு கொடுத்த பார்த்தா நிதி ஆணையம் தான். அதை பற்றி சொல்லுறது. அப்புறம் பார்த்தா மத்திய மாநில அரசுக்கு இடையான நிதி பகிர்வு. ஸோ நம்ம வரக்கூடிய இப்போ ஜிஎஸ்டி நம்ம பார்த்துருவோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜிஎஸ்டி போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பில்லே போடுறாங்க பாருங்க, எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி. ஓகே. என்னன்னா 50-50%. 12% வரியா, அதில் 6% பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் போகும், 6% அந்த மாநிலத்துக்குரிய ஸ்டேட் கவர்மெண்ட் போகும். இதான் வந்து ஜிஎஸ்டி பங்கீடு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வரியும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் பிரிச்சுக்கும். ஸோ அந்த பகிர்வு என்னன்றதை கொடுத்துருவோம். அதுலேருந்து கேள்வி கேட்பாங்க. சரக்கு மற்றும் சேவை வரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாதுங்க. அந்தளவுக்கு கொஸ்டின் இருக்கும் இதில் சரக்கு மற்றும் சேவை வரியில். ஓகேவா. ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க பார்த்தா அது. அடுத்து இந்திய பொருளாதார அமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம். ஸோ இந்தியாவோட பொருளாதார அமைப்பு எப்படி இருக்குது, இப்போ வேலைவாய்ப்பு உருவாக்கம் எப்படி நடந்துட்டு இருக்குன்றதை சொல்கிறது. அப்புறம் பார்த்தா நிலச்சீர்திருத்தம் மற்றும் வேளாண்மை. ஸோ நம்ம வேளாண்மைக்காக என்னென்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கோம், பசுமை புரட்சினா என்ன, நிலச்சீர்திருத்தங்கள்லாம் என்ன, இந்த ஜமீன்தாரி முறை ஒழிப்புன்றதுலாம் சொல்லக்கூடியது. அடுத்து வந்து வேளாண்மையின் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பங்கு. இப்போ நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6 மாத பயிர் 3 மாதத்துலேயே கொண்டு வந்துடுறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படின்னும் போது சீக்கிரமாக வந்து விளைவிக்கிறாங்க. அப்படின்னும் போது அதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட ஹெல்ப் இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். ஸோ அப்போ என்னென்ன சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து நம்ம அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுன்றதை சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி கேள்வி கேட்பாங்க. அப்புறம் தொழில் வளர்ச்சி. நம்ம இந்தியா வந்து அந்த பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு தொழில் நடந்திருக்கு, இரும்பு உற்பத்தியில் நம்ம எந்த இடத்துல இருக்கோம், எஃகு உற்பத்தியில், மைக்கா உற்பத்தியில் நம்ம என்ன ஃபர்ஸ்ட் இடமா இருக்குமா, செகண்ட் இடமா, இதை பற்றிலாம் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஊரக நலன்சார் திட்டங்கள். ஸோ ஊரகம்னா எதுக்குன்னா கிராமம். ஸோ கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நலன்சார் திட்டங்கள் என்னென்ன, இப்போ 100 நாள் வேலை திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அப்புறம் பெண்களுக்கு வேலையளித்தல், அப்புறம் பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது ஊரகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, இந்த எஸ்சி பீப்புளுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்கிறாங்க, மலைவாழ் மக்களுக்கு என்னென்ன செய்கிறாங்க, அந்த ஸ்கீம்ஸ் அண்டு பிளான்ஸ்லாம் பார்க்குறது. ஓகே. அடுத்து சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை. சமூக பிரச்சனைகள் வந்து பார்த்தா முக்கியமானது வந்து மக்கள் தொகை, கல்வி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுகாதாரம். இது 3 தான் பார்த்தா இப்போ சமூகத்தோட மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ கொரோனான்றது பார்த்தீங்கன்னா அது வந்து எதில் வரும், இந்த நலவாழ்வு பிரச்சனையும் வந்துடும். மக்கள் தொகை, ஏன்னா மக்கள் தொகை நமக்கு அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்மளால என்ன பண்ண முடியாது, அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது முழுசாக நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியல. கல்வியை நம்ம ஓரளவுக்கு பரவாயில்ல. சரி, மற்ற நாடுகளுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கும்போது இந்தளவுக்கு கல்வி இருந்து அது பெரிய விஷயம் தான். சரிங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தா சமூக பிரச்சனையாக இப்போது இருக்குதுன்னு சொல்லலாங்க. அடுத்து பார்த்தா இது வந்து பார்த்தா இதோட வந்து இந்த இந்திய பொருளாதாரம் முடியுது. அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 7 இந்திய தேசிய இயக்கம். ஸோ இந்திய தேசிய இயக்கம்ன்றது எதை குறிப்பிடுதுன்னா, அதாவது இந்திய வரலாறுக்கு அப்புறம் வரக்கூடியதான் பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இடைப்பட்டு தான் வந்து இந்த தேசிய இயக்கம். அதாவது நம்ம வெள்ளைக்காரன் வந்து இந்தியாவுக்கு வந்ததுலேருந்து அவனை விரட்டுறது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கும், அந்த 200 வருஷம் கேப்பில் என்ன நடந்துச்சு அதை பற்றி சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த இந்திய தேசிய இயக்கம். ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி எப்போ போராட்டத்து வர்றாரு, வெள்ளை இருக்குன்னா என்ன, சௌரி சமரம்னா, உத்திரமைக்க போராட்டம்னா என்ன, கிளாபத்து இயக்கம்னா என்னென்ன, அப்புறம் வந்து முதல் இந்திய சுதந்திர போராட்டம், சிப்பாய் கலர்னா என்ன, வேலூர் கலர்னா என்ன, இதெல்லாமே படி தான் பார்த்தீங்கன்னா வங்கப்பிரிவுனா என்னன்றது எல்லாமே இதில் வரக்கூடியது. சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 8 and 9. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா இந்த 2 டாபிக்லேருந்து மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 70 கேள்வி, மொத்தம் 200 கேள்வியில் 70 கேள்வி எதில் கவர் ஆகுதுன்னா இந்த 2 டாப்பிக்கில் மட்டும்தான் கவர் ஆகுது. சரி, அதனால ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் அந்த யூனிட் 8 என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதாவது நம்ம தமிழ்நாட்டோட வரலாறு பற்றி கேட்டிருக்காங்க. எப்போது சங்க காலம் முதல் இக்காலம் வரை. சங்க காலத்துலேருந்து ஆரம்பிச்சு 17 கீழ்கணக்கு அதில் வரும் பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு நம்ம தமிழ் இலக்கியத்தில், அதை பற்றி கேட்குறாங்க. அடுத்து பார்த்தா திருக்குறளை பற்றின ஒரு சில விஷயங்கள் கேட்குறாங்க. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. ஸோ விடுதலை போராட்டம் சரிங்களா, இது நம்ம இந்தியா சுதந்திரம் எடுத்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யார் ஹெல்ப் பண்ணாங்க, இப்போது வஉசி, பாரதியார், சுப்பிரமணிய சிவா, வாஞ்சிநாதன், ஸோ இவங்களை, திருப்பூர் குமரன், ஸோ இவங்களை பற்றிலாம் கேட்பாங்க. அடுத்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டின் அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி. நம்ம தமிழோட அரசியல் இயக்கம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன அரசியல் கட்சி ஆரம்பத்தில் இருந்துச்சு, காங்கிரஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம புதுசாக வந்து மக்கள் நீதி மையம் வரைக்கும் வளர்ந்துருக்கு. ஸோ அதனுடைய வளர்ச்சி நிலைகள் என்னன்றதை நம்ம பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சி நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன பண்ணாங்க, அதை நம்ம வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்காங்க, அப்புறம் வேலு நாச்சியார், பாளையக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவர் பேர் என்னது
வீரமணிகள் சொல்லிட்டுனா தீரன் சின்னமலை, ஓகேங்களா. ஸோ இவங்களை பற்றிலாம் வந்திருக்கும். இது வந்து ஆரம்ப காலத்தில் வச்சுக்க. அப்புறம் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. ஸோ இந்த விடுதலை போராட்டத்தில் நம்ம தமிழக பெண்கள் ஈடுபட்டிருக்காங்க. கடவுள் அஞ்சலி அம்மாள் இருக்கட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வேலு நாச்சியார் கூட வருவாங்க. அடுத்து வந்து இந்த இன்னும் ஒரு ராணி மங்கம்மாள் வருவாங்க. இன்னும் வந்து ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. சரிங்களா. கடவுள் அஞ்சலி அம்புஜத்தம்மான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ராணி லட்சுமி வர மாட்டாங்க, முத்துலட்சுமி ரெட்டி. இவங்க எல்லாருமே அந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவங்க தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி. நீதி கட்சி. ஸோ நீதி கட்சி வந்து ஃபஸ்ட் எப்படி உருவாச்சு நம்ம தமிழ்நாட்டில். அந்த நீதி கட்சிக்கு அப்புறம் காங்கிரஸ். ஃபஸ்ட் நீதி கட்சி வந்தது, அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் வரும். அப்புறம் தான் வந்து திராவிட கழகம், அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம், அப்புறம் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம், அப்புறம் தேசிய திராவிடம்னு சொல்லிட்டு நிறைய தேமுதிக வரைக்கும் இப்போ வந்து மக்கள் நீதி மையம் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம படிக்காமல் இருக்கும். ஸோ அந்த திராவிட இயக்கத்தில் வந்து முக்கியமாக 2 தூண்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பெரியார், இன்னொன்று அறிஞர் அண்ணா. ஸோ அவங்கள பற்றி ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க. தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணாவோட பங்களிப்பு இந்த திராவிட கட்சியில் என்ன இருந்துச்சு. ஓகே, அந்த திராவிடன்ற வார்த்தையை இவங்க தான் உருவாக்குனாங்க. அது உருவாக்குனா இவங்க மூலிமா தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ அப்படின்னும் போது இவங்களை பற்றி அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 வரக்கூடியது. ரொம்ப ஈஸியான டாபிக் தான். நம்ம நல்லா கொஞ்சம் டெவலப் பண்ணி படித்தா கண்டிப்பாக இதில் மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தது யூனிட் 9 தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம். ஸோ நம்ம தமிழ்நாட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல் வந்து தற்போது எப்படி இருக்குன்றத காட்டுறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடு. ஸோ தமிழ்நாட்டில் வந்து மக்கள் எப்படி சந்தோஷமாக இருக்காங்களா இல்லையா. ஸோ நம்ம தமிழ்நாட்டோட ஒவ்வொரு மனுஷன் நிலை என்னன்னு சொல்லிட்டு தான் பார்த்தா இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடுன்னு சொல்லுவாங்க. HDI, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இது வந்து நம்ம தமிழ்நாட்டோட நிலை என்னன்னு கேட்குறாங்க. அதேமாதிரி தேசிய அளவோட அதேமாதிரி மற்ற மாநிலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம வந்து HDI எவ்வளோ டெவலப் பண்ணுறதுன்றது சொல்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம தமிழோட சமூக பொருளாதார வளர்ச்சியில் நம்ம எந்த அளவுக்கு வழங்கியிருக்கோம், சமூக அளவில் எப்படி வளர்ந்துருக்கும், பொருளாதார அளவில் என்னென்ன வளர்ந்துருக்குன்றத சொல்கிறது. அப்புறம் அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்குமான நலத்திட்டங்கள். நம்ம தமிழக அரசு வந்து என்னென்ன நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு. பெண் குழந்தைகள் திட்டம், தொட்டில் குழந்தை திட்டம். ஸோ இது வந்து நம்ம தமிழக அரசு மட்டுமே ஒரு சில திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி சொல்லுறது. ஒவ்வொருக்கும் வீடு வாங்கக்கூடிய திட்டம், ஆடு மாடு பார்த்தீங்கன்னா அது லேப்டாப், இலவச லேப்டாப், இது எல்லாமே உருவாகலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் பொருளாதார போக்கு இப்போ எப்படி இருக்குது. தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நலத்திட்டங்களில் தாக்கமும் பங்களிப்பு. சமூக நலத்திட்டம்னா அந்த ஓய்வூதிய திட்டம் வாங்குறாங்க பார்த்தீங்களா, இந்திரா காந்தி ஓய்வூதிய திட்டம் சொல்லிட்டு நிறைய திட்டங்கள் இருக்குது. ஸோ அந்த திட்டங்களை நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியை எப்படி டெவலப்மெண்ட் பண்ணுறதை காட்டுறாங்க. அடுத்த சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலதனங்கள். அப்புறம் தமிழகத்தின் கல்வி மற்றும் நல்வாழ்வு முறைகள். ஸோ நம்ம தமிழ்நாட்டோட கல்வி முறை எப்படி இருக்குது, ஆரம்ப கால குருகுல கல்வியிலேருந்து தற்போது இருக்கக்கூடிய CBSE முறை வரைக்கும் எப்படி டெவலப் ஆகிருக்குன்றது சொல்லணும். அதேமாதிரி நலவாழ்வு முறைன்னா என்னென்னா இந்த வந்த நோய்கள், அந்த நோய்களை வந்து நம்ம தமிழக அரசு எவ்வாறு எதிர்கொண்டது அதை பற்றிலாம் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும். ஸோ நம்ம தமிழ்நாட்டோட புவியியல் கூறு இதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஜாகிரபி. இது வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கில் ஒரு 3 லெசன் இருக்குது, அதை படித்தாலே போதும். சரிங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அது மெயினான லெசன், அதை மட்டும் நீங்கள் படித்து கான்சன்ட்ரேஷன் பண்ணாலே கண்டிப்பாக அதிகமான மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம். சரி, அப்படி பார்க்கும்போது தமிழகத்தின் அந்த புவியியல் கூறு வந்து 3 லெசன் இருக்குது. அந்த 3 லெசன் மட்டும் நீங்கள் படித்தா தமிழ்நாடு இந்த ஒரு டாப்பிக்கை ஈஸியாக கவர் பண்ணலாம். ஓகே. அடுத்த பல்வேறு துறைகள் தமிழக நிலையத்தில் சாதனைகள். ஸோ ஒவ்வொரு துறையில் ஆதிதிராவிட மற்றும் நலத்துறையில் என்ன சாதனை பண்ணிருக்கு, வருவாய்த்துறையில் என்ன சாதனை பண்ணியிருக்கு, அதே ஒவ்வொரு டிபார்ட்மெண்டல் வைஸாக நம்ம பார்க்கும்போது நம்ம தமிழக அரசு இது வரைக்கும் சுதந்திரம் அடைந்தது என்னென்ன துறைகளில் இருந்து சாதனை பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்து தமிழகத்தின் மின் ஆளுமை. இ கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இ கவர்னன்ஸ்னா இப்போ நம்ம வந்து வருமானத்தில் அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக VORID போவோம். இப்போ நம்ம ஆன்லைனில் இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணாலே போதும், நம்ம வீடு தேடி நம்ம ஃபோன்லேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய வருமானத்தை எடுத்துக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அதாவது மின் ஆளுமை, இ கவர்னன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எந்த விஷயம்லாம் ஆன்லைன் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே சொல்லக்கூடியது இ கவர்னன்ஸ். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்நாடு தொடர்பான விஷயங்கள் முடிஞ்சது. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி டாபிக் 10வது யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி, அதாவது திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும். ஸோ அதாவது மேக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டாபிக் தான் மெயினான டாபிக் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், கண்டிப்பாக வந்து இதான கேட்க மாட்டேங்க. இதில் மெயினான சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட், ஓகேங்களா, அளவுகள். அடுத்து பார்த்தீங்கன்னா சதவிகிதம், அடுத்து விகிதம், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா LCM அண்ட் HCF, அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனி வட்டி கூட்டு வட்டி, ஓகேவா. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் வந்து இல்லை. அப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கு, சரிங்களா. அடுத்து அந்த வந்து ஆல்ஃபா நியூமெரிக்கல், இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா மெயினான டாபிக். இதை தாண்டி எதுவும் பகடைகள், சரிங்களா. இதை தாண்டி வேறு எதுவும் கேள்விகள் கேட்க மாட்டாங்க. இந்த நம்ம படித்தாலே போதும். இதான் வந்து குரூப் 1க்கு இந்த சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. சரி, ஓகே, ஒரு நிமிஷம், சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 யூனிட் என்னன்றது நான் வந்து உங்களுக்கு வந்து ஓவர்வியூ கொடுத்துட்டேன். இந்த 10 யூனிட் தான் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் வந்து 200 கேள்விகள் வரும். இதில் அந்த யூனிட் 10 பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் வந்துடும்.
சரிங்களா? இதை நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி மீதி வந்து அந்த யூனிட் 8 and 9 இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா 70 கேள்வி வந்துடும். அப்போ யூனிட் 8, 9, 10 இதை மட்டும் நீங்கள் படித்தாலே எவ்வளோ கொஸ்டின் எடுக்கலாம்? ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா யூனிட் 8 and 9 எவ்வளோ சொல்லியிருந்தேன்? 70 கொஸ்டின். 10ல் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின். அப்போ இது மட்டுமே 95 கொஸ்டின் ஆச்சுங்களா? ஸோ அப்போ இந்த 3 யூனிட் படித்தாலே நீங்கள் 95 மார்க் எடுக்கலாம். சரி, 95 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா படித்து ஃபீல் வரும். மீதி அந்த 7 யூனிட் தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? 105 கொஸ்டின். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணது இந்த 3 யூனிட் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் போதும். இதுலேருந்து நம்ம 95 மார்க் கிட்ட இருந்து அட்டன் பண்ணுவோம். மீதி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 105 கொஸ்டின். மீதி 7 யூனிட்டில் கவர் ஆகக்கூடியது. அதை நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி அந்த ஹிஸ்ட்ரி, நேஷனல், கான்ஸ்டியூஷன், எக்கனாமிக்ஸ் இது 4 யூனிட் மட்டும் படித்தாலே போதும். கண்டிப்பாக நம்ம மேக்ஸிமம் அதிக மார்க் எடுத்து வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் போனோம்னா சிலபஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறத இப்போ நான் அந்த எக்ஸாம் பேட்டர்ன்றதை நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர் 1க்கு நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு உண்டான சிலபஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமுக்கு உண்டான சிலபஸ் பார்க்க போகிறோம். ஸோ மெயின் எக்ஸாம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது இது வந்து மெயின் எக்ஸாம் 2 பார்ட் சொல்லியிருக்கேன். அதாவது பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு. பேப்பர் 1ல் என்ன பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா டிரான்ஸ்லேஷன் இருங்க. அந்த எக்ஸாம் பேப்பர் மட்டும் சொல்லிட்டு வந்துடு, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த இருக்குது பாருங்கள். இது எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன். ஓகே, இது வந்து பார்த்தா இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பட்டப்படிப்பு தரம். அப்போ டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் கொஸ்டின்கள் இருக்கும். கொள்குறி வகைன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான் இருக்கும். சரிங்களா? அதில் கேட்கும்போது என்ன சொல்லியிருக்கேன் நான்? 300 மதிப்பெண் சொன்னால் 300 மதிப்பெண்கள் 3 மணி நேரம் நமக்கு டைம் தருவாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து நான் அந்த இதில் சொல்லியிருக்க மாட்டேன். 300 மதிப்பெண்கள் 3 மணி நேரம். இதில் வந்து நம்ம குறைந்தபட்சம் 90 மார்க் கண்டிப்பாக எடுத்தாகணும். 90 மார்க் எடுத்தால் தான் நம்ம வந்து பாஸ் அப்படின்ற மாதிரி மீனிங். சரிங்களா? ஸோ அதேமாதிரி இதில் பாருங்கள், பொது அறிவு பட்டப்படிப்பு தரத்தில் 175 கேள்விகள் எது ஜிகேலேருந்து மட்டுமே வரும். அதாவது அந்த 9 யூனிட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 175 கேள்வி வரும். கடைசி அந்த ஒரு யூனிட்ல மட்டும் 25 கேள்விகள் வரும். மொத்தம் அப்போ 175 + 25 சேர்த்தா மொத்தம் 300 கேள்விகள் 200 கேள்விகள் இடம் பெறும். ஒரு கேள்விக்கு 1.5 மார்க்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 300 மதிப்பெண்கள் வழங்குறாங்க. இது வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன். இப்போ நம்ம ப்ரிலிம்ஸ் உண்டான சிலபஸும் பார்த்தாச்சு, எக்ஸாம் பேட்டர்னும் பார்த்தாச்சு. இது அடுத்தது என்ன பார்ப்போம் பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம். ஸோ மெயின் எக்ஸாம் நான் என்ன சொல்லியிருந்தேன்? 2 பார்ட்டாக பிரிக்குது. ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2 2 பார்ட்டாக பிரிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதில் ஃபஸ்ட்டு பேப்பர் நீங்கள் பார்க்குறீங்க பேப்பர் 1. ஸோ இதுக்கு எவ்வளோ டைம் டியூரேஷன் தராங்கன்னா 1.5 மணி நேரம் தான் டைம் தராங்க. ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு மொத்தமே எவ்வளோ மதிப்பெண் பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 மதிப்பெண்கள் தான் இது வழங்குறாங்க. இந்த 100 மதிப்பெண்களுக்கு நம்ம எவ்வளோ டைம் தராங்கன்னா 1.5 மணி நேரம் தான் டைம் தராங்க. ஓகே, ஸோ இதில் வந்து மேஜரான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் தான் முக்கியமான டாபிக். ஒரே டாபிக் தான். இந்த ஒரு டாபிக் தான் நீங்கள் சப்டிவிஷன் போட்டு எழுத போகிறீங்க. மொழி மாற்றம் செய்யணும். இங்கிலீஷ் எடுத்து தமிழில் மாற்றணும், தமிழ் இருக்கிறது கூட இங்கிலீஷில் மாற்றணும். சரிங்களா? ஸோ தமிழ் எடுத்து இங்கிலீஷில் மாற்றத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 50 மார்க் தராங்க. இங்கிலீஷ் எடுத்து தமிழை மாற்றத்துக்கு 50 மார்க் தராங்க. இது எப்படி தராங்கன்னா மொத்தம் வந்து 2 கேள்வி கேட்குறாங்க. சரிங்களா? என்னது 2 கேள்வி கேட்குறாங்க. அந்த 2 கேள்வி, ஒரு கேள்விக்கு 25 மதிப்பெண், 2 கேள்விக்கு 50 மதிப்பெண். சரிங்களா? ஒரு ஆப்ஷன் கொஸ்டின் நமக்கு வைப்பாங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? இதில் கொடுத்துலாம் பாருங்கள். மொத்த மதிப்பெண் 100, குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் 25. அதை என்ன மீன் பண்ணுறாங்கன்னா சொல்லும்போது மினிமம் வந்து 25 மார்க் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அதான் தாள் 1 குறைந்தபட்ச மதிப்பெண் பெறாத தேர்வுகளின் தாள் 2 விடைத்தாள் மதிப்பீடு செய்யப்பட மாட்டாது. ஸோ இப்போ என்ன பண்ணால் நம்ம 2 பேப்பர் எழுதிட்டா கூட ஃபஸ்ட் பேப்பர் திருத்துவாங்க. ஃபஸ்ட் பேப்பர் நம்ம 25 மார்க் மேலே எடுத்தால் மட்டும்தான். சப்போஸ் 25 இல்லை 25க்கு மேலே எடுக்கணும். ஓகேங்களா? அப்போ 25 மேலே மார்க் எடுத்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய செகண்ட் பேப்பர் திருத்துவாங்க. சப்போஸ் எடுக்கலாம் செகண்ட் பேப்பர் திருத்தவே மாட்டாங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேப்பர். சரி, ஃபஸ்ட் பேப்பர் தெரிஞ்சு என்ன விஷயம்? தமிழ் எடுத்து இங்கிலீஷில் பண்ணோம், இங்கிலீஷ் எடுத்து தமிழில் பண்ணோம். அதுக்கு 50 மார்க், இதுக்கு 50 மார்க், 2 சேர்த்து 100 மார்க். இதில் எவ்வளோ மார்க் எடுக்கணும்? மினிமம் 25 மார்க் கண்டிப்பாக எடுக்கணும். இதுக்கு எவ்வளோ மணி நேரம் டைம் டியூரேஷன்? 1.5 மணி நேரம். ஓகேவா? இப்போ நம்ம பேப்பர் 2 போகலாம். ஸோ பேப்பர் 2 எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொல்லியிருந்தேன், இந்த மார்க்கை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதுகிற மார்க்கையும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, இந்த பேப்பர் 1 எழுதுகிற மார்க்கையும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த பேப்பர் 2 மார்க்கையும் இன்டர்வியூ மார்க்கை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, அந்த பேப்பர் 2 இது எவ்வளோ மணி நேரம் பார்த்தீங்கன்னா இதுக்கு 3 மணி நேரம் டைம் எடுக்கிறாங்க. பேப்பர் 2க்கு 3 மணி நேரம் டைம் ஒதுக்குறாங்க. இது மொத்த மதிப்பெண் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 மதிப்பெண்கள். இது மொத்தம் வந்து ஒரு 5 மெயின் டாபிக் இருக்குது. இந்த 5 மெயின் டாப்பில் தான் கேள்வி கேட்குறாங்க. இது சுருக்கி வரைதல்னா ஒரு பெரிய பேரா கொடுத்துறாங்க. அந்த பேராப்போட பொருள் மாறாமல் அதில் எந்த பொருளும் வந்து நம்ம மிஸ் பண்ண முடியாது, ஆனால் வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணணும். ஸோ அந்தளவுக்கு ஷார்ட் பண்ணியதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தம் 3 கொஸ்டின் தராங்க. ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 20 மதிப்பெண், 3 கொஸ்டின் என்ன 60 மதிப்பெண். அதேமாரி பொருள் உணர்த்தினல். ஸோ வந்து அதுக்குண்டான பொருளை நம்ம விலைக்கு கொடுற மாதிரி இருக்கும். அதுவும் மற்ற 3 கேள்விக்கு தராங்க. ஒரு கேள்வி 20 மார்க் சொல்லிட்டு 3 2 6 60 மார்க். அடுத்து பார்த்தீங்கன்னா சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல். அதாவது என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இது என்ன சொன்னாங்க, ஏதோ சொன்னாங்க
ஹின்ஸ் டெவலப்மெண்ட் இதான் பார்த்தா மீனிங். ஹின்ஸ் டெவலப்மெண்ட் என்னென்னா ஒரு ஹின்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த ஹின்ஸை நம்ம டெவலப் பண்ணி எழுதணும். அதாவது என்னென்னா ஒரு பெரிய கதை இருக்கும். அந்த கதையை என்ன பண்ணோன்னா ஒரு 3 லைனில் வந்து ஐஃபன் போட்டு நம்ம சின்ன வயசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் 11th நினைக்கிறேன் 11th 12th வந்து கண்டிப்பாக பார்த்துருவேன் இந்த ஹின்ஸ் டெவலப்மெண்ட்லாம். ஓகேவா, ஒரு 3 லைன் கொடுத்துருவாங்க. அதை நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரஃப் காப்பி ஃபேர் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எதுவும் பார்த்தீங்களா. ஸோ அந்தமாதிரி மெத்தட் தான் இது. நம்ம வந்து ஒரு காப்பி எதுனா போதும் பெருசாக எழுதணும். சரிங்களா. அடுத்தது அதுலேயே வந்து 3 கேள்வி கேட்குறாங்க. ஒரு கேள்விக்கு 20 மார்க், மொத்தம் 60 மார்க். அப்புறம் திருக்குறள் தொடர்பான கட்டுரை வரைதல். ஸோ ஒரு திருக்குறள் தொடர்பான ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. அந்த டாப்பிக்கை பற்றி நம்ம வந்து ஒரு கட்டுரை வரையணும். மொத்தம் 3 கட்டுரை சொல்கிறாங்க பொழுது ஒரு கட்டுரைக்கு 20 மதிப்பெண். அதுவும் பார்த்தீங்கன்னா 60 வருது. கடைசியான டாபிக் என்னன்னா கடிதம் வரைதல். ஸோ அலுவலகம் சார்ந்த கடிதங்கள். ஸோ ஆஃபீஸ் லெட்டர் கொடுப்பாங்க பொழுது அந்த ஆஃபீஸ் லெட்டர் நம்ம எழுதணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் தாங்க. இதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும். ஏன்னா நம்ம அலுவலகம் குறிப்பு எதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் டைம் பிடிக்கும். சரிங்களா. இது அங்கே போகணும் அது அங்கே போகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் மார்க் போடுவாங்க. ஸோ அதனால் நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் தான் இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாமே கரெக்டாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தருவாங்க. அது தரும்போது நாங்களுக்கு ஈஸியாக சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாமே ப்ராக்டிஸ் சம்மந்தமான விஷயம் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிறத விட ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நிறையவே இருக்கும். சரிங்களா. இது எல்லாமே கேள்வியும் இதிலே இருக்கும், பதிலும் இந்த ஆன்சரே இருக்கும். அது அந்த கொஸ்டின் பேப்பர்லேயே இருக்கும். நம்ம தான் அதை வர வைக்கணும். சரிங்களா. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா 3 தருவாங்க பொழுது மொத்தம் 20 மதிப்பெண்கள், ஆக மொத்தம் 60. அப்போது IR 30. ஸோ அப்போது 5 பார்ட்டு, ஒரு பார்ட்டுக்கு 60 மார்க் போது 5 பார்ட்டுக்கு IR 30 300. ஸோ அப்போ மொத்தமாக சேர்த்து 300 கொஸ்டின்கள் தராங்க. இது கொடுத்தா பாருங்கள், இப்பகுதி முழுவதும் தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் மட்டுமே பதிலளிக்க வேண்டும். அது என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ் எதுனா ஃபுல்லாகவே தமிழ் எழுதணும், ஆங்கிலத்துனா ஃபுல்லாகவே ஆங்கிலத்தில் எழுதணும். ஸோ அதான் வந்து சொல்கிறாங்க. தாள் 1 பெறும் மதிப்பெண் தேர்விற்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஸோ அப்போ பேப்பர் 1 இருக்கக்கூடிய மார்க்கை கன்சிடர் பண்ண மாட்டேன்றதை சொல்லிட்டாங்க. 2ஆம் தாளில் பெறும் மதிப்பெண் மட்டுமே தர நிர்ணயத்திற்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ அந்த செகண்ட் பேப்பர் மட்டும்தான் எக்ஸாமில் எடுத்துப்பாங்க. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம பேப்பர் 1 முடிச்சிடும், பேப்பர் 2 முடிச்சிடும். அது பார்த்தீங்கன்னா நேர்முகத் தேர்வு. ஸோ இந்த நேர்முகத் தேர்வில் என்ன பண்ணுறாங்கன்னா முதன்மை எழுத்து தேர்வு மொத்தம் 300 மதிப்பெண்கள். அப்புறம் நேர்முகத் தேர்வில் மொத்தம் 40. அப்போ 300 + 40 மொத்தம் 340. இந்த 340 நம்ம குறைந்தபட்சம் எவ்வளோ மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 102 மதிப்பெண்கள் எடுக்கணும். ஓகேவா. ஸோ பக்கத்தில் பாருங்கள், நேர்முகத் தேர்வு அல்லாத பதவிகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இது எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தேர்வு அந்த இன்டர்வியூ மார்க்கை கழிச்சிட்டு அந்த ரிட்டன் மார்க்கில் மட்டும் நம்ம எவ்வளோ எடுத்துணும்னு பார்த்து அதைப்படி செலக்ட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட். இவங்க எல்லாமே என்னென்னா இந்த இன்டர்வியூவில் எடுத்த மார்க்கை கன்சிடர் பண்ணாமல் நான் இன்டர்வியூ மார்க், அதாவது அந்த ரிட்டன் எக்ஸாம் மார்க்கை மட்டும் வச்சு அவங்களுக்கு போஸ்டிங் தருவாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம் வரக்கூடிய மார்க்கை மட்டும் வச்சு பேஸ் பண்ணி தரக்கூடிய ஜாப் எல்லாமே நான் இன்டர்வியூ போஸ்ட். ஓகேங்களா. இன்டர்வியூ ப்ளஸ் ரிட்டன் எக்ஸாம் ரெண்டுத்தையும் சேர்த்து வரக்கூடிய மார்க்கை வச்சு வேலை தரக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டை தருவாங்க. ஸோ இதான் வந்து வித்தியாசம். சரிங்களா. ஸோ இப்போ இதுக்குண்டான சிலபஸ் என்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ தாள் 1 பாருங்கள், தமிழ்ந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தல். தலைப்பு 2 ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தல். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். தாள் 2க்கு பார்த்தீங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், சுருக்கி வரைதல். தலைப்பு 1 டாபிக் 1. டாபிக் 2 பார்த்தீங்கன்னா பொருள் உணர்திறன். டாபிக் 3 வந்து சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல். டாபிக் 4 வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளிலிருந்து கீழ்காணும் தலைப்புகள் தொடர்பான கட்டுரை எழுதல். ஸோ கீழ்காணும் தலைப்பு வந்து நல்லா படித்து வச்சுங்க. அதில் இருந்தால் வந்து திருக்குறள் தொடர்பான கேள்விகள் நமக்கு கட்டுரை வரையணும். என்னென்ன டாபிக் பாருங்கள், மதச்சார்பற்ற தனித்தன்மை உள்ள இலக்கியம். ஸோ நம்ம திருக்குறள் வந்து மதச்சார்பற்ற தனித்தன்மை இலக்கியம் ஏன் சொல்கிறோம், ஸோ அதுக்கு உண்டான ரீசன் அது வந்து ஒரு கட்டுரை மாதிரி வச்சுனா போதும். அன்றாட வாழ்வியலோடு தொடர்புடைய தன்மை. ஸோ அன்றாட வாழ்வியலோட நம்ம திருக்குறளை வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை பற்றி படிக்கிறது ஒரு கட்டுரை. அப்புறம் மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம் இப்படியே கேட்பாங்க. மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கத்தை பற்றி ஒரு பக்க அளவில் அல்லது 2 பக்க அளவில் இல்லை 200 வரிகளுக்கு மிகாமல் ஒரு கட்டுரை வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். இதே மாதிரி தான் கேட்பாங்க. அது எப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்போ திருக்குறளும் மாறாத விழுமியங்களும் சமத்துவம் மனிதநேயம் முதலானவை. ஸோ சமத்துவம் தொடர்பான திருக்குறள் கூறப்பட்ட செய்திகளை தொகுத்து ஒரு கட்டுரையாக வரைக அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஓகேவா. அடுத்து திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள். ஸோ திருக்குறளை பற்றி நீவித அறிந்தவற்றை ஒரு கட்டுரையாக வரைக அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சரிங்களா. அதுதான் முக்கியமான விஷயம். அடுத்து தேர்வுக்கான பாடத்திட்டம். ஸோ அந்த குத்துறான் பாருங்கள், இப்பாடத்திட்டம் தாள் 1. தாள் 1க்கு வந்து தலைப்பு 1 மற்றும் 2 மற்றும் தாள் 2ல் 1 முதல் 3 வரை கொடுக்கப்பட்ட தலைப்புகளுக்கு மட்டும். அதாவது பாருங்கள், இந்த பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா SLC ஸ்டாண்டர்ட், பேப்பர் 2 வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட். அதனால் போச்சுங்க. இந்த தலைப்பு 1க்கும் இந்த தலைப்பு 1 2 அப்புறம் பார்த்தா இந்த தலைப்பில் தலைப்பு 1 2 3. ஸோ இது 2த்துக்கு உண்டான சிலபஸ் கொடுத்துருக்காங்க கீழே. அதேமாதிரி இந்த 3த்துக்கு உண்டான சிலபஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த 2த்துக்கு உண்டானதும் இந்த 3த்துக்கு உண்டான சிலபஸ் தான் கீழே இருக்கக்கூடிய இது. இந்த 1.1லேருந்து 1.9 வரைக்கும் பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே எதுலேருந்து கேட்பாங்கன்னா இப்போ டிரான்ஸ்லேஷன் எதுலேருந்து கேட்பாங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து தான் கேட்பாங்க. இப்போ தமிழ் நாகரிகத்தின் தோற்றம் வளர்ச்சியும் பற்றி ஒரு பேரை வந்து தமிழ் கொடுத்துட்டு இதை அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவாங்க. ஓகே. அதுமாதிரி செவ்வியல் காலம் முதல் இக்காலம் வரை இதை வந்து தமிழ் கொடுத்துட்டு
சார் இங்கிலீஷில் கொடுத்து அது தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எடுப்பாங்க, அதுவும் எஸ்எல்சி தரத்தில். எதுக்கு? பேப்பர் 1க்கு. பேப்பர் 2க்கு இதே தான், அது ஃபஸ்ட்டு 3த்துக்கு மட்டும், அதாவது அந்த பொருள் உணர்திறன், சுருக்கி வரைதல், ஓகே, அது வந்து ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 1.1லேருந்து 1.9 வரைக்கும் இருக்கக்கூடிய டாபிக் தான் கேள்விகள் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் உண்டான எக்ஸ்ப்ளனேஷன். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்மளுடைய குரூப்பில் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் கீழே லிங்க் தரேன். அதில் வந்து இதுக்கு உண்டான நான் போஸ்ட் நான் பண்ணுறேன். அதே மாதிரி அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தரேன், அதையும் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. இதை நீங்கள் பார்த்துனா போதும். இதை பேஸ் பண்ணி தான் இப்போ வரக்கூடிய குரூப் எக்ஸாம், மே மாதம் நடக்கக்கூடிய எக்ஸாம் நடக்க போகுது. அதனால் எல்லாரும் தெளிவாக இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேஜரான நம்ம கேட்ட எல்லா டவுட்டும் நான் கிளியர் பண்ணிட்டேன். இதையும் தாண்டி வந்து என் டவுட் இருந்துச்சா சொல்லுங்கள். நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க் லிஸ்ட் சம்மந்தமான வீடியோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் பற்றின இன்னும் ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்குது, அதையும் சேர்த்து வந்து ஒரு வீடியோ, குரூப் தொடர்பான வீடியோ வந்து வரும். சரிங்களா? ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி படித்து பாஸ் பண்ணுவாங்க, டாப் மோஸ்ட் ரேங்க் எப்படி இருந்துச்சுன்றதுலாம் நம்ம அதில் சொல்லுவோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு டவுட் எதாக இருந்தாலுமே சொல்லலாம், இல்லை இந்த கமெண்ட்லேயே நீங்கள் கேட்டாலுமே நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, ஓகே, நம்ம அடுத்து ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு இருக்கிறது அவருக்கும் துணை கிடைக்கும். தேங்க்யூ.